சரி, ஓகே. விடைகள் அனுப்புங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ விடைகளே அனுப்பினாக்கள் இந்த சாட் பாக்ஸில் அனுப்புங்க. அது ரஸ்மா, ருசைக்கா, சனா, இம்லா, ஃபாயிக், ரஸ்மா, ஆகிப், ஷம்லா, ருசைக்கா. இந்த ஆக்கள் மட்டும் தான் விட அனுப்பியிருக்கீங்க. சரி, 7A. ஒரு கிடைமேசை மீது, நல்லாதான் நீங்க, ஒரு கிடைமேசை மீது 800 கிராம் திணி உள்ள ஓர் உயர்ந்த கனவுரு மரக்குற்றி வைக்கப்பட்டுள்ளது. மேசையில வச்சிருக்காங்க. சரியா? 800 கிராம் நிறையுள்ள ஒரு மரக்குற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப 800 கிராம் நிறையுள்ள ஒரு மரக்குற்றி வைக்கப்பட்டால் மேசைக்கு மேல அது துள்ளி போகவும் இல்லை, கீழே விழவும் இல்லை வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப கீழ் நோக்கி தாக்குற விசைக்கு நாங்க நிறைன்னு சொல்லுவோம். கீழ் நோக்கி தாக்குற விசைக்கு நிறைன்னு சொல்லுவோம். அதுக்கு எதிராக ஒரு விசை தாக்கும். அதுக்கு எதிராக தாக்குற விசைக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மருதாக்கம். செவ்வன் மறுதாக்கம்னு சொல்லுவோம். கீழ் நோக்கி தாக்குறது நிறை, மேல் நோக்கி தாக்குறது செவ்வன் மறுதாக்கம். சரி, இப்ப இதை அடிப்படையாக கொண்டு இந்த விஷயம் தெரிஞ்சால் எங்களுக்கு விடை எழுதலாம். சரி, இப்ப இதுல பாருங்க, இம்மரக்குற்றியின் நிறையை காண்க. அப்ப நிறைந்தா எங்களுக்கு தெரியும் W சமன் எம்ஜி. mg. W சமன் mg நாங்க செய்வோம். சரி, W சமன் mg செய்தால் சரி, W சமன் mg செய்வோமாக இருந்தால் W சமன் m எத்தின 800. 800 போட்டா சரி வருமா? 800 என்பது கிராம்ல தரப்பட்டிருக்கு. ஆகவே அதை கிலோகிராமுக்கு மாற்றணும். 1000ஆல பிரிக்கணும். பிரிச்சு புவியீர்ப்பு ஆர்முடுகள் G தரப்பட்டிருக்கு பிரக்கெட்டுக்குள்ள, அது திரும்ப 10ஆல பெருக்கணும். இதே மாதிரி கணக்கு நாங்க செஞ்சிருக்கோம் பாஸ் பேப்பர்ல. சரியா? இந்த வடிவமான கணக்குகள் செஞ்சிருக்கோம். சரி, இப்ப W சமன் நம்ம இதுவும் புக்ல இருக்கு போல. சரியா? W சமன் இதை சுருக்கின எத்தனை வரும்? 8. 8. அதாவது மேல உள்ள சைபர்கள் ரெண்டும் வெட்டுப்படும். சரியா? கீழே ஒரு 10, மேல ஒரு 10 இருக்கு. அப்ப மேல உள்ள 8ம் 10ம் பெருக்கப்பட்டால் 80, கீழே 10. 80 10ஆல் பிரிக்கணும். அல்லது அந்த 10ல உள்ள சைபரும் இந்த சைபரும் வெட்டுப்பட்டால் 8 மிச்சம். ஆகவே சரியான விடை 8 நியூட்டன். வித்தியாசமான ஒரு விடை வந்துச்சு. ஒரு சில ஆட்களுக்கு அந்த ஆட்கள் செக் பண்ணி கொள்ளுங்க ஏபில இருந்து. சரியா? அது 8 நியூட்டன். 8 நியூட்டன் தான் இங்க சரியான விடை. எனக்கு சந்தேகம் இல்லையே. சரி, இப்ப பார்ப்போம். மரக்குற்றியின் மூலம் மேசை மீது உயர்த்தப்படும் விசை மரக்குற்றியின் நிறைக்கு சமனாகும். மரக்குற்றியின் மூலம் மேசை மீது உயர்த்தப்படும் விசை, மேசையின் மூலம் மரக்குற்றி மீது உயர்த்தப்படும் மறுதாக்கம் எவ்வளவாகும்? அந்த மறுதாக்கத்துக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? செவன் ஆம், செவ்வன் மறுதாக்கம். இப்படி ஒரு மேசை இருக்கு. மேசையில அதை பெட்டி வைக்கப்பட்டிருக்கு. பெட்டி வைக்கப்பட்டிருந்தால் வச்சுக்கோங்களேன், இந்த பெட்டி இப்படி வச்சு வைக்கப்பட்டிருக்கு. கீழ் நோக்கி தாக்குற விசைக்கு நாங்க சொல்லுவோம் என்ன பேரு? நிறை. அதே போல அதுக்கு எதிராக மேல் நோக்கி தாக்குற விசைக்கு சொல்லுவோம் செவ்வன் மறுதாக்கம். இந்த பெட்டி கீழையும் போகல மேலையும் போகல, மேசையில விழ இல்லை. அப்படி விழாம இருந்தால் கீழ் நோக்கி தாக்குற நிறை சமன் மேல் நோக்கி தாக்குற செவ்வன் மறுதாக்கம். அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு சமநிலை பாடத்துல இருக்கு.
கீழ் நோக்கி தாக்குற நிறை சமன் மேல் நோக்கி தாக்குற செவ்வன் மறுதாக்கம். இப்ப மரக்குற்றி மீது உயற்றப்படும் மறுதாக்கம் எவ்வளவாகும்? மறுதாக்கம் எப்படி எத்தனை வரும்? 8. 8 தான் வரும். ஏன்? கீழ் நோக்கி தாக்குற நிறை சமன் மேல் நோக்கி தாக்குற செவ்வன் மறுதாக்கம். அப்பதான் இது இதுல போட்டிருக்கு மரக்குற்றியின் நிறைக்கு சமனாகும். ஆகவே நிறைய போட்டால் சரி. அப்ப நிறைக்கு சமனாகும்டால் அந்த இடத்துல நாங்க 8 நியூட்டன் போடணும். அதுக்கு எந்த செய்க வழியும் தேவையில்லை. மேலே பியில் விடை பெறப்பட்ட தோற்றப்பாட்டுக்குரிய இயக்கம் பற்றிய நியூட்டனின் விதியை பெயரிடுக. நியூட்டனின் விதி எத்தனையா விதி? எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனானதும் எதிரானதுமான வெரி குட். சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டுண்டால் நியூட்டனின் மூன்றாம் விதி. சரியா பிள்ளைகள்? சந்தேகம் இருக்கா? நியூட்டனின் மூன்றாம் விதி. சரி, இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். இதுதான் இந்த ஸ்கீம்ல பார்த்தவங்களுக்கு விளங்கும். பிரதியிடல் அல்லது சமன்பாடு எழுதினால் ஒரு மார்க்ஸ். சரி, அந்த இன்னைக்கு ஒரு மார்க்ஸ். கடைசி விடை அழகுடன் இருக்கணும். 8 எழுதினா மார்க்ஸ் இல்ல, 8 நியூட்டன் எழுதினா ஒரு மார்க்ஸ். அடுத்து மறுதாக்கம் ஆர் 8 நியூட்டன், 8 எழுதினா மார்க்ஸ் இல்ல, 8 நியூட்டன் எழுதினா மார்க்ஸ். நியூட்டனின் மூன்றாம் விதி, விதியை சரியாக எழுதியிருத்தல். நீங்க விதியை எழுதியிருந்தாலும் எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் ஒன்று எழுதியிருந்தாலும் உங்களுக்குரிய மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். சரி, இப்ப நாங்க அடுத்த கேள்வி போவோம். 2019ஆம் ஆண்டு கேள்வி. இது பாஸ் பேப்பர்ல ஏற்கனவே நாங்க செஞ்ச கேள்வி. அதாவது எத்தனாவது? 2016ஆம் ஆண்டு 32வது கேள்வியும் இப்படித்தான். அந்த புத்தகத்தில் உள்ள கேள்வியும் இப்படித்தான். சரி, இப்ப இதுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எல்லாருக்கும் செய்யலும் குயிக்கா எல்லாரும் ஆன்சர் அனுப்புங்க. 2016ஆம் ஆண்டு 32வது MCQ பாட புத்தகத்தில் உள்ள கேள்வி எல்லாமே தான். நாங்க ஏற்கனவே அதெல்லாம் செஞ்சிட்டோம். வீடியோ அனுப்புற மட்டும்தான் இருக்கு. பாட புத்தகத்துல செய்யாதாக்கள் 101ஆம் பக்கம் இந்த 2வது கேள்வியை செஞ்சு பாருங்க. பாஸ் பேப்பர்ல 3 முறை வந்துட்டு. சரி, ஆன்சர் அனுப்புங்க. நான் அனுப்பாதாக்கள் இருக்கீங்க, குயிக் அனுப்புங்க. அனுப்பினாக்கள் நீங்க அடுத்த கேள்விகளை செய்யுங்க. திலுக்ஷினி, ஷிமர், அடுத்தாக வந்துட்டு ஃபஹத் ஆன்சர் அனுப்புங்க. சரி, புவியின் மேற்பரப்பு மீது ஈர்ப்பிலான ஆறுமுடுகள் 10. அப்ப ஜி தந்திருக்கு. சந்திரனின் மேற்பரப்பு மீது ஈர்ப்பிலான ஆறுமுடுகள் புவியீர்ப்பிலான ஆறுமுடுகளின் 6ல் 1. அப்படின்றால் நாங்க சந்திரனுக்கு எழுதினா 10 எழுதி தர 6ல் 1 எழுதணும். புவி மீது ஒரு மனிதனின் நிறை 600 நியூட்டன் எனின், அப்ப பூமியில ஒரு மனிதன் நிறை 600 நியூட்டன் எனின் சந்திரன் மீது அவனின் நிறையாது. சந்திரனின் மீது அவனின் நிறையாது என்று பார்த்தேன்னு சொன்னா, அப்ப W சமன் mg அதான் நாங்க செய்ய போறோம். சரியா? W சமன் mg. அப்ப இதுல கேட்டிருக்கு
சந்திரன் மீது அவனுடைய நிறையாது. அப்ப W சமன் mg செஞ்சால் இப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்கு என்ன விடை? இந்த mg தந்திருக்கு, அப்படிதானே? புவி மீது மனிதனின் நிறை 600. அப்ப எங்களுக்கு தெரியும் எத்தனை கிலோகிராம். கிலோகிராம் எத்தனை திணிவை காணலாம். எப்படி திணிவை காண்ற? எப்படி 600 சொன்னால் W சமன் இந்த 600 என்றால் m தர 10. m தர 10 என்றால் m வந்து 60 வரும். சரியா? m 60 வரும். அப்ப 60 தர ரெண்டு முறையில செய்யலாம். கிலோகிராம் 60 தர ஜி 10. அந்த ஜி வந்து சந்திரன் எடுத்துக்கொண்டால் 10 6 ஒன்றால பெருக்கணும். 10 6 ஒன்றால பெருக்கணும். 6 ஒன்றால பெருக்கினால் 6ஐயும் 60ஐயும் சுருக்கினால் 6 10 60. ஆகவே 10 தர 10 100. சரியா? 10 தர 10 100 விட வரும். 100 நியூட்டன். இது ஒரு வழிமுறை. அதாவது 600 நியூட்டன் 60 கிலோகிராம். 60 கிலோகிராம 10 தர 1/6 பெருக்கினால் 100 நியூட்டன். சரி, இன்னொரு வழிமுறை இருக்கு. என்ன? இங்க தரப்பட்ட விஷயம் எப்படி? W சமன் என்ன செய்யலாம்? mgக்கு பதிலாக இங்க நாங்க போடலாம் 600. இங்க ஒரு மனிதன் நிறை பூமியில mg சமன் 600. இப்ப நாங்க 600 போட்டுட்டு அந்த 600 சந்திரனில் போனால் 1/6 மடங்கு ஆகும். 1/6 ஆகும். சந்திரன்ல 1/6 ஆகும். அவை சந்திரன்ல 1/6 ஆகினால் பூமியில அது 600 6 1 அல்ல 600 1/6 சுருக்கினால் எங்களுக்கு வரப்போகுது 100 நியூட்டன். சரியா? இப்படியும் செய்யலாம். W சமன் 100 நியூட்டன். சரியா பிள்ளைகள்? நூறு நியூட்டன். சரி, அப்ப நான் இப்ப 2020 ஆண்டுக்கு போறோம். 2020 இலகுவான கேள்வி. உந்தத்தின் அலகு. உந்தத்திற்கான சமன்பாடு என்ன? திணிவு தர வேகம். திணிவு தர வேகம். அப்ப திணிவு தர வேகம் எத்தனாவது விட? ஆன்சர் அனுப்புங்க. சரி, இது எல்லாருக்கும் அனுப்பலாம். மிகவும் இலகுவான கேள்வி. உந்தத்தின் அலகு 4 விட 1 விட 2 விட என்ன 1 2 4 விட எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எத்தனை விடண்டு? 1 விட வந்திருக்கு, 4 விட வந்திருக்கு, 2 விட வந்திருக்கு. என்ன 3 விடையை தவிர மத்த எல்லாம் வந்திருக்கு. சரி, இப்ப நாங்க பார்ப்போமே. உந்தத்தின் அலகு. உந்தம் சமன் திணிவு தர வேகம் நாங்க படிச்சிருக்கோம். உந்தம்டால் திணிவு தர வேகம். உந்தத்துல திணிவு இந்த இருக்கு. உந்தம் சமன் திணிவு தர வேகம். திணிவுக்கு எம்டு போடுவோம், வேகத்துக்கு வீண்டி போடுவோம். அப்படி போட்டோம்னு சொன்னால் இது நேரடியாக வர கேள்வி. இப்ப திணிவு தர வேகம். திணிவுக்கு நாங்க கிலோகிராம் போடுவோம், வேகத்துக்கு
ms மைனஸ் ஒன் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். ஆகவே உந்தத்தின் அலகு கிலோகிராம் ms மைனஸ் ஒன். சரியா? வேற அலகுகள் இப்படி வந்துச்சு உங்களுக்கு. கிலோகிராம் மைனஸ் ஒன் அல்லாத அலகுகள் சில ஆக்களுக்கு வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு? சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரியா பிள்ளைகள்? சந்தேகம் இருந்தா கேளுங்க. உன்ன விட அல்லாம் இந்த விட இல்லாம வேற விடையை எடுத்தீங்க. இல்லாட்டி சும்மா அடிச்சிருக்கேன் தூக்க மசக்கத்துல. சும்மா வீடியோ அனுப்புறதுக்கு அனுப்பியிருக்கேன். சரி, ஆகவே இதுக்கு சரியான விடை கிலோகிராம் மைனஸ் ஒன். ரெண்டாவது விட எதிர் அலகு. விசை. ரெண்டாவது விட விசையின் அலகு. ஏன்? எஃப் சமன் எம்ஏ குறிய அலகு. எஃப் சமன் எம்ஏ அதுதான் எம்முக்குரிய கிலோகிராம், ஏக்குரிய ms மைனஸ் டூ. மூன்றாவது உந்தத்தை திணிவால பிரிச்சிருக்கு. அப்படி ஒன்று நாங்கள் படிச்சில்ல. நாலாவது எதிர் அலகுன்னு சொல்லுங்க பாபு. நாலாவதுக்கு ஒரு அலகு இருக்கு. வேலை. நாலாவது எதிர் அலகு வரும். வேலை. வெரி குட். வேலையின் அலகு. அப்ப நாலாவது வேலையின் அலகு. சரியா? அப்ப வேலையின் அலகு தான் அது. ஏது காரணம்? வேலை சமன் வேலையின் அலகு. விசை தர விசையின் திசையில் இடப்பெயர்ச்சி. அப்ப விசை இந்த கிலோகிராம் ms மைனஸ் டூ இருக்கு. ms மைனஸ் டூ அதை நாங்க திரும்ப மீட்டரால பெருக்கினால் இந்த இருக்கு கிலோகிராம் ms மைனஸ் டூ விசை தர விசையின் திசையிலான இடப்பெயர்ச்சி. அப்படி பெருக்கினால் எங்களுக்கு வரப்போகுது பாருங்க. எம்மும் எம்மும் பெருக்கப்பட்டு எம் வர்க்கம் மீட்டர் வர்க்கம் வரும். அவை கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் டூ. அப்ப நாலாவது வேலையின் அலகு. விளைச்சா? அதாவது வேலையின் அலகு. வேலையின் அலகை கொண்டுள்ள இன்னொரு கணியம் என்னது? சொல்லுங்க பார்ப்போம். வேற எது வேலையின் அலகை கொண்டிருக்கு? சக்தி கொண்டிருக்கு. வேலையின் அலகு கொண்டிருக்கு, சக்தி கொண்டிருக்கு. அப்ப வேலைக்கும் சக்திக்கும் ஒரே அலகு. அந்த சர்வதேச அலகு என்ன? ஜூல். வேலைக்கும் சக்திக்கும் அந்த சர்வதேச அலகு யூல். சரியா? யூல் தான் அந்த வேலைக்கும் சக்திக்கும் அலகு. சரி, இப்ப நாங்க பார்ட் 2 2020 பார்ட் 2 4A. சரியா? 4A கேள்விய இடைவெளி நிரப்பத்தா இருக்கு. குயிக்க செய்யுங்க பிள்ளைகள். இந்த படத்தை அவதானிச்சு விடையளிச்சோம். 2020. சரி, ஒரு ஆள் எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பியிருக்கு. அடுத்தாக்கள் 7 மாணாக்கள் அனுப்புங்க பார்ப்போம். இப்ப அனுப்பினாக்களுக்கு டைம் மிச்சமாகும். அடுத்தாக்கள் குயிக்க அனுப்பினா. சரி, நியூட்டன் விதிகளை செய்து காட்டுவதற்கு செய்யப்படும் ஒரு செயற்பாட்டில் எம் எனும் இரு சமத்திணிவுகளுடன் இலைகளின் மூலம் இணைக்கப்பட்ட ஒரு துரளி பயன்படுத்தப்படுகிறது. துரளி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இலைகள். இந்த இலைகளோட அசைவை பார்த்து உங்களுக்கு அந்த விடைகளை கண்டுபிடிக்கலாம். சரியா? இலைகள் அசைவை பார்த்து உங்களுக்கு அந்த விடைகளை கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இடத்துல அது விட அனுப்பியிருக்கு. சரி,
ஒரு துறளி பயன்படுத்த எனும் இது இச்செய்யப்படும் ஒரு செயற்பாட்டில் எனும் இரு சமத்தினுடன் இலைகளின் மூலம் இணைக்கப்பட்ட ஒரு துறளி பயன்படுத்தப்படுகிறது. சரி, 2 பேர் அனுப்பியிருக்கீங்க விடைய. செயற்பாட்டின் 3 சந்தர்ப்பங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. அச்சந்தர்ப்பங்களில் தளர்ந்திருக்கும் இலைகள் அலை வடிவங்களாகவும் இறுக்கமாகவும் இலைகள் நேர்கோடுகளாகவும் காணப்படும். அதாவது தளர்ந்திருக்கும் இலைகள் அலை வடிவம். அப்ப அலை வடிவத்தில் உள்ள இலை என்றால் அந்த நூல், சரியா, அந்த அலை வடிவமாக உள்ள நூல் என்னது, தளர்ந்திருக்கும், லூஸ் ஆயிருக்கு. இறுக்கமான இலைகள் நேர்கோடு, நேர்கோடுகளாக உள்ள இலைகள் இந்த நூல் இறுக்கமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா, இறுக்கமாக இருக்குன்னு அர்த்தம். சரி, ஒரு மேசையின் இரு அந்தங்களிலும் பொருத்தப்பட்டுள்ள ஏபி எனும் இரு ஒப்பமான கப்பிகளின் மீது, ஏபின்னு கப்பிகள் இருக்கு, இலைகள் இடப்பட்டுள்ளன. கிடைமேசை மீது ஒப்பமாக இருக்கும், கிடைமேசை மீது ஒப்பமாக இயங்கும் துறளியின் இயக்க திசையும் திணிவுகளின் இயக்க திசையும் அம்புக்குறிகள் மூலம் காட்டப்பட்டுள்ளன. அப்ப இங்க அம்புக்குறிகள் மூலம் காட்டப்படுவது அந்த இயக்க திசை. சரியா, அம்புக்குறிகள் மூலம் காட்டப்படுவது இங்கு இயக்க திசை. சரி, இப்ப இந்த சந்தர்ப்பம் 1, 2 ஆகியவற்றுக்கு என்ன விட வரண்டும் தந்திருக்கு. அந்த தரப்பட்ட விடயம் மாத்திரம் பயன்படுத்தி நீங்க இடைவெளிகளை நிரப்பணும். சரி, இப்ப அனிகா, ருசைகா, ஷம்லா, சமீகா இந்த 4 பேரும் விட அனுப்பியிருக்கீங்க. சரி, அடுத்தாக்களும் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாட் பாக்ஸ்ல நீங்க போட்டோவும் அனுப்பலாம் நீங்க செஞ்ச விடைய. பின்வரும் அடைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பதங்களை உகந்தவாறு பயன்படுத்தி சந்தர்ப்பம் 1, 2, 3 சந்தர்ப்பம் 1, 2, 3 ஆகியவற்றின் துறளியின் இயக்கத்தின் இயல்பை விவரிக்கும் பின்வரும் அட்டவணையை பூரணப்படுத்துக. இந்த அட்டவணையை நிரப்ப சொல்லி. சரியா, இந்த அட்டவணையை நிரப்பினால் சரி, முதலாவது பார்ப்போம். துறளியின் இயக்கத்தின் இயல்பு. துறளியின் இயக்கத்தின் இயல்பை விவரிக்கும் நியூட்டனின் விதி. அப்ப இதுல நியூட்டனின் 2ஆம் விதி ஒன்று தந்திருக்கு. சரி, சார் சொல்லுங்க. என்னோட பேப்பர்ல 3ஆம் விதி இருந்தீங்க சார். ஆ, என்னோட பாஸ்போர்ட் புக்ல 3ஆம் விதி இருந்தது. 3ஆம் விதிண்டா? ஓ, அதாவது நான் அனுப்பினத்துல இல்லி, இல்ல இல்ல. உங்கள்ட்ட உள்ள புக்ல ஓ சார், 3 இல்லை இல்லையா? 3ஆம் விதி மூன்றாவது சொல்லிடுவோம். இல்ல இல்ல, அது நியூட்டனின் 2ஆம் விதி தான் வரும். 2020 என்கிட்ட ஒரிஜினல் இருக்கு. ஒரிஜினல்ல நியூட்டனின் 2ஆம் விதி தான் இருக்கு. அது 2ஆம் விதினு மாத்திக்கொள்ளும். சரி சார். பாஸ்போர்ட் புக்ல பிள்ளையா வந்துருக்கும். இந்த இடம் அமெரிக்க டைப் பண்ணப்பட்டு வந்தது ஒரிஜினல் படி நியூட்டனின் 2ஆம் விதி. சரி, இப்ப நியூட்டனின் இயல்புகளை நாங்க பார்க்க போறோம். இந்த இயக்கத்தின் இயல்புகளை முதலாவது பாருங்க. இப்ப ஏ பக்கமாக சுருண்ட வடிவில் காணப்படுது, உங்களை பக்கம் நேர்கோடா காணப்படுது. அப்ப யாராவது சைக்கிளோட முன்பக்கமாக ஒரு ஆள் இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போனால் அதுல வேகம் படிப்படியாக என்ன செய்யும்? முன்னால இழுத்துட்டு போனால் கூடுமா கூடும். குறையுமா? ஒரே வேகத்துல போகுமா? இல்ல. என்ன நடக்கும்? முன்பக்கமாக இழுத்து கொண்டு போனால் கூடும். கூடுக. வேகம் படிப்படியாக கூடிக்கொண்டு போகும். வேகம் படிப்படியாக கூடிக்கொண்டு போனால் அதுக்கு நாங்க வைக்கிற பேர் என்ன? சீரான ஆர்முடுக. ஆறுமுடுகள்னு சொல்லுவோம். அப்ப அது முதலாவது இடைவெளிக்கு வரப்போகுது ஆறுமுடுகள், சீரான ஆறுமுடுகள். அப்ப சீரான ஆறுமுடுகள் வந்து இப்ப சீரான ஆறுமுடுகள், ஓகே. சீரான ஆறுமுடுகள் இருக்கும்போது திணிவு, சீரான ஆறுமுடுகள் இதெல்லாம் இருந்தால் அதுக்கு நாங்க திணிவும் இருந்தால் அது எத்தனையாம் விதியை தரும்? இரண்டாம் விதி. நியூட்டனின் 2ஆம் விதியை தரும். அப்ப முதலாவதுக்கு சீரான ஆறுமுடுகள். அப்ப இதுல எத்தனாம் விதி வரும்?
நியூட்டனின் இரண்டாம் விதி. நியூட்டனின் இரண்டாம் விதி. சரி, அது விளைத்தானே படிப்படியாக முன்பக்கமாக இழுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப வேகம் கூடிக்கொண்டு போகும். வேகம் கூடிக்கொண்டு போனால் சீரான ஆறுமுடுகல். ஆகவே நியூட்டனின் இரண்டாம் விதி. இந்த இதுல பேப்பர்ல விட பேப்பர்ல மேல நியூட்டனின் இரண்டாம் விதின்னு தான் இருக்கு. அப்ப நீங்க நியூட்டனின் இரண்டாம் விதின்னு எழுதணும், அதுல தரப்பட்டிருக்கிற மாதிரி. சரி, அப்ப அடுத்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்த சந்தர்ப்பத்துல பாருங்க என்ன நடக்குது. ரெண்டு பக்கமாகவும் வளைஞ்ச வடிவில் இருக்கு. அப்ப முன்னால இழுக்கவும் இல்லை, பின்னால இழுக்கவும் இல்லை. ஆனா இங்க என்ன செய்யப்படுது, துரொலிகள் இயக்கம். சீரான வேகத்துல சென்று இயக்கம்னு தான் நாங்க எடுக்கணும். ஓய்வுண்டு எடுக்கணும் அல்லது இயக்கம்னு எடுக்கணும். ஓய்வுண்டு எடுக்கணும் அல்லது இயக்கம்னு எடுத்தால் இந்த இடத்துல எங்களுக்கு வரப்போகுது என்ன வரும், சீரான வேகம். அப்ப இரண்டு பக்கமும் இழுபடாமல் இருக்கு. அப்போ ஓய்வுண்டு எடுக்கணும் அல்லது சீரான வேகம்னு எடுக்கணும். ஆகவே ரெண்டாவதுக்கு வரப்போகுது சீரான வேகம். அப்ப புறவிசை தாக்காத போது என்ன எழுதணும், புறவிசை தாக்காத போது ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும். அதுதான் இரண்டாவது கட்டம் காட்டுது. அப்ப அது எத்தனாவது விதி? முதலாம் விதி. நியூட்டனின் முதலாம் விதி. சரி, அவை இரண்டாவது இடைவெளிக்கு வரப்போகுது நியூட்டனின் முதலாம் விதி. சரியா பிள்ளைகள்? நியூட்டனின் முதலாம் விதி. அப்ப நியூட்டனின் இரண்டாம் விதி இருக்கு. அப்ப மீய போறது எஞ்சி இருப்பது இது மட்டும்தான். பாருங்க, பின்பக்கமாக உள்ள ஒன்றை இழுத்து கொண்டு போகுது. யாராவது நீங்க சைக்கிள்ல போகும்போது பின்பக்கமாக இழுத்து கொண்டு இருப்பாங்க என்றால் ஏதாவது பொருள் ஒன்றை இழுத்து கொண்டு போக இருக்கும். எங்களோட வேகம் படிப்படியாக கூடுமா குறையுமா, சீரான வேகத்தை காட்டுமா? படிப்படியாக குறையும். பின்பக்கமாக ஏதாவது இழுத்து கொண்டிருந்தால் படிப்படியாக குறையும். அப்ப படிப்படியாக குறைஞ்சால் அதுக்கு என்ன விட? சீரான அமர்முடுகல். சீரான அமர்முடுகல். விட எழுதினான் ஆட்கள்ல, விட அனுப்பினாக்கள்ல ஒரு ஆள் சீரான ஆறுமுடுகல் போட்டு இருக்கு. அவனோட விடையை செக் பண்ணிக்கொள்ளுங்க. வேகம் படிப்படியாக குறையும், சீரான அமர்முடுகல். அப்ப மூணாவதுக்கு வரப்போகுது சீரான அமர்முடுகல். சரி, உங்களோட விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப ஸ்கிரீன்ல நான் போட்டிருக்கேன். சரி, சந்தேகம் இருக்கா? இல்லையே. அப்ப நாங்க அடுத்த கேள்வி போறோம். மேற்குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் துரொல்லி மேசை மீது சீரான வேகத்தில் 50 சென்டிமீட்டர் செல்வதற்கு 5 செகண்ட் எடுத்து துரொலி சென்ற சீரான வேகத்தை காண்பு. அப்ப வேகம், இப்ப வேகத்துக்காக எல்லாரும் அனுப்பியிருக்க ஆன்சர். சரி, இதை கண்டு சொல்லுங்க பாப்பா. எல்லாருக்கும் செய்யலாம். இது சாட் பாக்ஸ்ல அனுப்பிடுமே, விடையை சொல்லுங்க. அனுப்பினாக்கள விடைகள் பாஸ் பேப்பர் விடையை பார்த்து இந்த மாதிரி இருக்கு. இல்லை, அனுப்புங்க ஆன்சர் எல்லாரும். ஓ, நீங்க சுயமா செஞ்சிருந்தா சரி. அழகு ஒரு ஆள்ட விட சரி, அழகு விட. நீங்க இதுக்கு அழகுடன் இருந்தா தான் உங்களுக்கு மார்க்ஸ். வெறும் இலக்கம் மட்டும் போட்டால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. அழகுடன் போட்டா தான் உங்களுக்கு மார்க்ஸ். ஏன்னால் அழகு மாறும்போது விடையும் மாறும். இந்த கேள்வி அப்படித்தான் இருக்கு. அழகு மாறும்போது விடையும் மாறும். ஆக விடை அனுப்பும் போது அழகுடன் அனுப்புங்க. திலுக்ஷினி, உங்களோட விடை என்ன? ஃபஹத், ஹம்தா,
இஷ்மா, இம்லா. அடுத்தாக்கள் சனா. சனா அனுப்பியாச்சு. சரி சரி. அப்ப நாங்க இதுக்கான விடையை பார்த்தோம்னு சொன்னால் வேகம். இதுல கேட்கப்பட்டிருக்கின்ற வேகம் எடுத்தால் இஷ்மா. ஓகே சரி. இப்ப நல்லா பாருங்க, மிகவும் சிம்பிளான ஒரு கேள்வி, ஆனா பிள்ளைய அனுப்பியிருக்கீங்க கொஞ்சம் பேர். சரியா? அப்ப என்ன விஷயம் என்று சொன்னால் இதுல நீங்க பார்க்கலாம், வேகம் சமன் இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சிங்கில் நேரம். நேரம். வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங்கில் நேரம். அப்ப வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங்கில் நேரம், முதல்ல சமன்பாட்டை எழுது. வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங்கில் நேரம்ன்ற சமன்பாட்டை எழுதாச்சு. அப்ப சமன்பாட்டை எழுதின பிறகு அந்த சமன்பாட்டை அப்படியே பிரதிட்டு தான் இருக்கு. சரியா? அதுல உங்களுக்கு பிரச்சனை வந்துருக்கு. அப்ப வேகம் சமன் என்ன செய்யணும், முதல்ல இடப்பெயர்ச்சிங்கில் நேரம் சமன்பாடு எழுதுங்க. அப்ப உங்களுக்கு பிழையாகுது. வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங்கில் நேரம் சமன்பாடு எழுதிட்டீங்களா? இப்ப சமன்பாட்டை பிரதிங்க. இடப்பெயர்ச்சி எத்தின 50 சென்டிமீட்டர். சரியா? 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர். நேரம் எத்தின 5 செகண்ட். அப்ப இடப்பெயர்ச்சிங்கில் நேரம் அப்ப 50 கீழ் 5, 50 கீழ் 5, 50 கீழ்